என்னன்னு தெரியல, இன்னைக்கு காலையில இருந்து ஒரு பக்கம் கண்ணு விடாம அடிச்சுக்கிட்டே இருக்க. வலது கண்ணு ஒரு பக்கமா விடாம அடிச்சிட்டு இருந்தா ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னால அதை தாங்கிக்க முடியாது துளசி. இன்னைக்கு மட்டும் ஆபீஸ்க்கு போகாத துளசி, எனக்காக. ஒரு பக்கமா கண்ணு அடிச்சதுன்னா அது மெடிக்கல் டிஃபிஷியன்சிமா, சகனம்லாம் இல்ல. நான் வரேம்மா. பாய். நல்லா இருக்குல்ல? எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அக்கா, என்ன கஸ்தூரி அக்கா இவ்ளோ லேட்டா வரீங்க? இன்னைக்கு ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு துளசி. ஓ, இந்த துளசி வச்சுக்கோ. விஜி, அக்கா பூ நல்ல வாசனையா இருக்கு. அக்கா எப்படியும் முழம் 70-80 ரூபாய் சொல்லிருப்பாங்களே, எப்படிக்கா மனசு வந்து வாங்குனீங்க? ஆமா, ஒவ்வொன்னுத்துக்கும் கணக்கு பாக்குற ஆளாச்சே நீங்க. எப்படிக்கா வாங்குனீங்க? நானாவது முழம் 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு வாங்குறதாவது 30 ரூபாய்க்கு உதிரிப்பு வாங்கினேன். ட்ரெயின்ல வரும்போது கட்டிக்கிட்டே வந்தேன். அதானே பார்த்தேன். என்ன என்ன இன்னைக்கு எல்லாரும் மல்லிகை பூ வச்சுட்டு வந்திருக்கீங்க? ஏன் ஏதாவது விசேஷமா? ஏன் விசேஷமா இருந்ததா பூ வைக்கணுமா என்ன? விசேஷம்லாம் ஒண்ணு இல்ல கல்யாணராமன். உதிரிப்பு வாங்கினேன், கட்டி எடுத்துட்டு வந்தேன், அவ்வளவுதான். அப்படியா? துளசி, இப்போ இந்த சமயத்துல எனக்கு உங்களை பார்த்து ஒரு கவிதை சொல்லணும் போல தோணுது. சொல்லவா? சொல்லுங்க. ஒரு பூவே பூ வைத்திருக்கிறது. அட அட அடடடா. கல்யாணம், நான் ஒரு கவிதை சொல்லட்டுமா? யார பத்தி? உன்னை பத்தி தான். ஓ, என்ன பத்தியோ? என்ன பத்தி சொல்ல? நான் அவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கேனா? சரி சரி, சொல்லு சொல்லு. ஒரு மொக்கையே ஒரு மொக்க கவிதை சொல்லுது. அடடா அடடா. ஏப்பா கலாய்க்கிறீங்க? ஹலோ, இது என்ன ஆபீஸா இல்ல கல்யாண மண்டபமா? வேலை பார்க்காம அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. எம்டி வந்து பார்த்தா வர்க்கர்ஸ் கிட்ட என்ன வேலை பாக்குறீங்கன்னு என்ன திட்ட மாட்டாரு? இல்ல சார். சார், 6 மாசத்துக்கு ஒரு தடவை எம்டி வந்தாலே அதிசயம். நாங்க ஏதோ கொஞ்ச நேரம் பேசி சிரிச்சிட்டு இருக்கோம். இப்பவா சார் அவர் வந்து எங்களை பார்த்து திட்ட போறாரு? ஆல்ரெடி அவர் வீட்ல இருந்து கிளம்பிட்டாரு. ஏய் தேவி, திடீர்னு ஆபீஸ்க்கு எம்டி வரேன்னு சொல்லிருக்காராமே, என்னவா இருக்கும்? ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ? தெரியலையே. எனக்கும் என்னமோ ப்ராப்ளமா இருக்கிற மாதிரி தான் தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி சரி, எம்டி வந்தாலும் வந்துட போறாரு, போய் உங்க சீட்ல உட்காந்து ஒர்க் பண்ணுங்க. எம்டி வந்துட்டாரு, எம்டி வந்துட்டாரு.
வாங்க சார். ஹாய் சார். ஹாய். வாங்க. வணக்கம். உள்ள வாங்க. போங்க. Good குட் மார்னிங். morning, sir. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் Good morning, மேடம். good மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹலோ. ஹாய். ஹாய். குட் மார்னிங் எவ்ரிபடி. அம்மா, துளசி அக்கா. வாங்க வாங்க. என்ன திடீர்னு ஃபேமிலியோட வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? ஒரு ஹாப்பி நியூஸ். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். லாஸ்ட் வீக்ல இருந்து நம்ம கம்பெனியோட ரீச் ரொம்ப பெரிய அளவுல ரீச் ஆயிருக்கு. நம்ம பிராண்டோட growth பெரிய அளவுல பாப்புலர் ஆயிருக்கு. நிறைய நியூ கிளைண்ட்ஸ் என்ன பர்சனலாவும் அபிஷியலாவும் கான்டாக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணலாம்னு தான் நான் இங்க வந்தேன். சார் சூப்பர் சார். நீங்க சொல்றத கேட்கவே சந்தோஷமா இருக்கு சார். எனக்கும் அப்படித்தான் இருக்கு விஸ்வா. நம்மளோட கம்பெனி இந்த அளவுக்கு ரீச் ஆனதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓகே, நானே சொல்றேன். நம்ம ஆட்ஸ்ல புதுசா யூஸ் பண்ண நம்ம துளசி சொன்ன லாக்லைன் தான் நம்ம கம்பெனிக்கு இந்த அளவுக்கு ரீச்ச கொடுத்துருக்கு. சூப்பர் துளசி. பர்டிகுலரா துளசி, நீங்க சொன்ன அந்த லேக்லைன் பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர் துளசி. எஸ், லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஆட் ஷூட் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு ரீச் கிடைச்சிருக்காது. இன்னைக்கு நம்ம பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கு காரணம் துளசி தான் சார். துளசி 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 துளசி. அக்கா, சூப்பர். தேங்க் யூ. துளசி, சார், யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட். உங்களால இன்னைக்கு நம்ம கம்பெனி என்னோட அச்சீவ்மெண்ட்டை தொட்டிருக்கு. வெல்டன் துளசி. என்னோட தேங்க் யூ வாழ்த்துக்கள். சார். ஆல் தி பெஸ்ட் துளசி. தேங்க் யூ மேடம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் துளசி. தேங்க் யூ சார். துளசி, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். துளசி, வெல்டன் துளசி, வெல்டன். தேங்க் யூ சார். துளசி. ஆல் தி பெஸ்ட் துளசி. தேங்க் யூ அக்கா. கங்க்ராட்ஸ் துளசி. இன்னைக்கு நாம எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம். இந்த சந்தோஷத்தை வெறுமனே கை கொடுத்து செலிப்ரேட் பண்ணாம வாழ்த்துக்கள் துளசி. ஒரு பார்ட்டியா செலிப்ரேட் பண்ணா நல்லா இருக்கும்ல சார்? அதுக்கு என்ன, வச்சுட்டா போச்சு. தேங்க்யூ சார். கைஸ், நம்ம எம்டி இன்னைக்கு பார்ட்டி அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டாரு. தேங்க்யூ சார். விஸ்வா, பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருங்க. கண்டிப்பா சார். அரேஞ்ச் சூப்பர். லைட்டை கொஞ்சம் மேல வைப்பா. தம்பி நல்லா உயரமா ஓகே கட்டு. சார். ஏமா நல்லா பெருக்கி விடு சீக்கிரம். பாத்து இது ஒன்றும் மிஸ் பண்ணல. இல்ல சார். ஏங்க கொஞ்சம் சீக்கிரம் கட்டுங்க. விஸ்வா சார், கேக் வாங்கிட்டு வந்துட்டேன். ரெடி பண்ணட்டே சார்? சரி, நீங்க போய் ரெடி பண்ணுங்க. நான் எம்டியை வர சொல்றேன். ஓகே சார். கைஸ், வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வா விஸ்வா. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சார். எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சா? ரெடியா இருக்கு. ஓகே. ஐஷு, வா, Daddy. கேக் வெட்ட போலாமா? போலாம். போலாமா? ஓகே சார். வாமா.
கேக்கல. வாங்க வாமா. வாங்க மேடம். நம்ம கம்பெனி பெரிய அளவுல ரீச் ஆனத இப்ப கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண போறோம். என்ன செலிப்ரேட் பண்ண எல்லாம் ரெடியா? கேக் வெட்டலாமா? ரெடி கேக் ரெடி கட் பண்ணலாம். கேக் கட் பண்ணிடலாம். சார் இந்தாங்க நைஃப், கேக் கட் பண்ணுங்க. துளசி நீ வாமா, உன் கையாலே கேக் கட் பண்ணுமா? ஐயோ நானா சார், நான் எப்படி? இப்படி ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்றதே உன்னாலதாம்மா. அதனால இந்த கேக்க நீதாம்மா கட் பண்ணணும். ஆமா வா. நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? துளசி கட் பண்றதானே சரியா இருக்கும்? இல்ல சார், நீங்க தான் நம்ம கம்பெனியோட எம்டி, அதனால நீங்க தான் கட் பண்ணணும். என்ன துளசி, நம்மளோட கம்பெனியோட இந்த ரீச்சுக்கு ஹாப்பினஸ்க்கு காரணமே நீதான். அதனாலதான் சொல்றோம், வா வந்து கேக் கட் பண்ணு. எதுக்கு தயங்குற? துளசி, அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் தயங்குற? போ போய் கட் பண்ணு போ. வாமா வா. வா. கேக் கட் பண்ணுமா? கட் பண்ணுமா? ஹலோ காட்டு பாப்பா. தேங்க்யூ அக்கா. தேங்க்யூமா. தேங்க்ஸ்மா. தேவி வா. துளசி, சொல்லுமா. மனசுக்கு இன்னும் படபடன்னு இருக்குடே. உனக்கு ஒண்ணு இல்லல்ல? எனக்கு ஒண்ணுமே இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆக்சுவலா இன்னைக்கு மட்டும் நான் லீவ் போட்டிருந்தேன்னா எவ்வளவு பெரிய விஷயத்த நான் மிஸ் பண்ணிருப்பேன்னு தெரியுமா? என்னடி சொல்ற? ஆமாம்மா, நான் சொன்ன ஸ்லோகன் பெரிய ரீச் ஆயிருக்குன்னு இன்னைக்கு ஆபீஸ்ல எம்டில இருந்து ஸ்டாஃப்ஸ் வரைக்கும் எல்லாரும் என்ன பாராட்டி ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. கேக் எல்லாம் வெட்டினாங்க தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இல்ல துளசி, எனக்கு சகுனம் தட்டதுனால தான் நான் சொன்னேன். இப்ப பாரு, நீ ஆபீஸ் போனதுல இருந்து இப்ப வரைக்கும்
உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? ஏமா இப்படி வீணா பயப்படுற? இங்க கெட்டதுக்கு பதிலா நல்லதுதான் நடந்திருக்கு. சரிம்மா, இங்க எல்லாரும் ஒன்னா இருக்கும். நான் மட்டும் தனியா போன் பேசிட்டு இருக்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் பார்ட்டி முடிஞ்சதும் உனக்கு கால் பண்றேன். ஓகேவா? சரிடி. சரிம்மா, பாய். கேக் துளசி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். துளசி, யார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த? அம்மா கிட்ட தான்க்கா பேசிட்டு வரேன். ஓ, பாத்து வாங்க. சார், எப்படி ஃபயர் ஆச்சுன்னே தெரியல சார். அதானே எல்லாருக்கும் புகை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். கல்யாணராமன், இங்க இருந்து எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, நல்லா பார்த்தல. கஸ்தூரி, ஒண்ணும் இல்ல, நான் ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்றேன். சீக்கிரமா பண்ணு. ஹலோ, ஃபயர் சர்வீஸுங்களா? ஆமா, சொல்லுங்க சார், நம்ம ஏரியால இருக்கிற மேட்ரிமோனியல் கம்பெனில தீ பத்திக்கிட்டு எரியுது சார். சீக்கிரம் வாங்க சார். ஓகே சார், வந்துடுறோம். ஓகே ஓகே சார், ஓகே சார். இந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்ததே இல்ல.
சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்படி ஆயிடுச்சே. என்ன சார் உள்ள இனி யாராவது இருக்காங்களா? இல்லடி, இன்னைக்கு காலையில இருந்தே ஒரு பக்கம் கண்ணு விடாம அடிச்சுக்கிட்டே இருக்க. வலது கண்ணு ஒரு பக்கமா அடிச்சுக்கிட்டே இருந்தா ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க.